இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள் எவ்வளோ நேரத்தில வந்து பார்த்தா, நம்மளோட உடல்ல வந்து பார்த்தா ஜீரணம் ஆகுது அப்டின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 வேளையுமே பார்த்தோன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தா நான்வெஜ் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரைஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் இந்த மாரி பார்த்தா மாத்தி மாத்தி சாப்பிடுறவங்க கூட இருக்காங்க. ஆனா, நம்ம வந்து பார்த்தா சாப்பிடுற ஃபுட்ஸு சரி, எவ்வளோ நேரத்தில வந்து ஜீரணம் ஆகுது அப்டின்றத நம்ம வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலாம். வாங்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு முதலாவது பார்த்தா நம்ம குடிக்கிறது வந்து பார்த்தா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா தாக எடுத்தா நம்ம குடிக்கிறது தண்ணி தான். ஸோ தண்ணி வந்து பார்த்தா எவ்வளோ மணி நேரத்தில ஜீரணமாகும் அப்டின்னும்பொழுது பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில வந்து பார்த்தா ஜீரணமாகும். அடுத்தது நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில சரி, ஆந்திரா இந்த மாரி கர்நாடகா, கேரளா இந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமா நம்ம வந்து உட்கொள்றது பார்த்தோம்னா ரைஸ் தான். இந்த ரைஸ் வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ மணி நேரத்தில வந்து ஜீரணமாகும் அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா, 30 நிமிஷத்திலிருந்து பார்த்தோம்னாக்கா, 1 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா, சாப்பாடு என்பது பார்த்தோம்னா ஜீரணமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம உணவு உட்கொண்ட வேண்டிய விகிதம் பார்த்தோம்னாக்கா, அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது பார்த்தோம்னாக்கா, கேப்பா இருந்திருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, தர்பூசணி பழம். ஸோ தர்பூசணி பழம் வந்து நம்ம உட்கொள்ளும்பொழுது பார்த்தோம்னா, எவ்வளோ நேரத்தில வந்து ஜீரணமாகும் அப்படின்னும்போது, 20 நிமிஷத்துக்குள்ளார பார்த்தோம்னாக்கா, இது ஜீரணமாகுது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது எது அப்படின்னும்போது பார்த்தோம்னா, கிரேப்ஸு அதாவது திராட்சைகள். திராட்சைகள் வந்து பார்த்தோம்னா, 30 நிமிஷத்துக்குள்ளார ஜீரணமாகுது. அடுத்தது முட்டை, எக்கு. இதுவும் பார்த்தோம்னாக்கா, 30 நிமிஷத்துக்குள்ள பார்த்தோம்னா ஜீரணமாகுது. அது மட்டும் இல்லாம, நம்ம அளவுக்கு அதிகமா வந்து உட்கொள்றது பார்த்தோம்னா, காய்கறிகள் தான் நெறைய பேரு. இந்த காய்கறிகளும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 30 அளவுக்கு அதிகமான காய்கறிகள் வந்து பார்த்தா 30 நிமிஷத்துக்குள்ளாகவே வந்து ஜீரணமாகுது அப்படின்றத வந்து அறிவுபூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா, நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா, பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ என்பது பார்த்தோம்னாக்கா, நம்ம உட்கொண்ட பிறகு பார்த்தோம்னா, எவ்வளோ மணி நேரத்தில வந்து ஜீரணமாகுது அப்படின்னும்பொழுது, 1 மணி நேரம் வந்து எடுத்துக்குது அது ஜீரணமாகறதுக்கு. அடுத்தது படியாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, கேரட்டு. கேரட்டும் பார்த்தா காய்கறில சேர்ந்தது தான். இது வந்து பார்த்தோம்னாக்கா, எக்ஸஸா ஒரு 10 நிமிஷம் அதாவது 50 நிமிஷத்தில வந்து பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு ஜீரணமாகுது. அடுத்தது படியாக என்னது அப்படின்னாக்கா, ஆப்பிள். இது வந்து 40 நிமிஷம் வந்து எடுத்துக்குது. ஸோ நம்ம சொன்ன மாரியே பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 30லேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்குள்ளாகவே ஜீரணமாகிடுது. இந்த பழங்கள் சரி, இந்த வெஜிடபிள்ஸும் சரி. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, அதாவது உலர்பழங்கள். இந்த பாதாம், முந்திரி, அ இதெல்லாம் இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா, எவ்வளோ மணி நேரம் வந்து எடுக்கும் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து 2லிருந்து 6 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா, அத வந்து ஜீரணமாகறதுக்கு வந்து எடுத்துக்குது. ஸோ இதனால தான் பார்த்தோன்னா, டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா, காலையில சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் டைம்ல அல்லது பார்த்தா நைட் டைம்ல வந்து பார்த்தோன்னா, இந்த உலர் பழங்கள வந்து சாப்பிட சொல்றாங்க. ஸோ அடுத்தது படியாக பார்த்தோன்னா, நான்வெஜ் பிரியர்களுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா, நைட்ல தான் நான்வெஜ் வந்து நெறைய எடுத்துக்கிறோம். இதில நான்வெஜ்ல வந்து பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு முதல் படியா நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட வேண்டிய விஷயங்கள் பார்த்தோன்னா, சிக்கன் தான் சாப்பிடுறோம். இந்த சிக்கன் வந்து பார்த்தோம்னாக்கா, எவ்வளோ நேரம் வந்து டைஜெஸ்ட் ஆக எடுத்துக்குது அப்படின்னும்பொழுது, 2லிருந்து 3 மணி நேரம் வந்து டைஜெஸ்ட் ஆகறதுக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்துக்குது. அடுத்தபடியாக எது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மட்டனு. மட்டன் என்பதும் பார்த்தோம்னாக்கா, 4லிருந்து 6 மணி நேரம் வந்து எடுத்துக்குது ஜீரணமாகறதுக்கு. அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக என்னது அப்படின்னாக்கா, பீஃபு. பீஃப் வந்து பார்த்தோம்னாக்கா 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னாக்கா ஜீரணம் ஆகுறதா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.